Good morning students. Today 9th science class la இன்னைக்கு பார்க்கக்கூடிய டாபிக்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட் ஒன் அட்வான்டேஜ் ஆஃப் டிசி. இது நம்ம தமிழில் நேர் திசை மின்னோட்டத்தின் சிறப்புகள் அப்போ நம்ம சொல்லுவோம். இங்கிலீஷில் டைரக்ட் கரண்ட்டு அதோட அட்வான்டேஜஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இங்கே ஃபஸ்ட் ஒன் நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா எலக்ட்ரோப்ளேட்டிங், அந்த மின் முலாம் பூசுதல். எலக்ட்ரோப்ளேட்டிங் அப்படின்னாவே மின் முலாம் பூசுதல் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். எலக்ட்ரோப்ளேட்டிங் அப்படின்னாவே மின் முலாம் பூசுதல். இந்த எலக்ட்ரோ ரீபைனிங் அப்படின்னா நம்ம மின்சாரத்தை பயன்படுத்தி மீண்டும் அந்த பொருளை உருவாக்குறதுக்கு பேர் என்ன சொல்லுவோம்? எலக்ட்ரோ ரீபைனிங் அண்டு எலக்ட்ரோ டைப்பிங். அந்த எழுத்து டைப் பண்ணுறதுக்கு மின் செய்கைகள் பயன்படுத்துவோம். எழுத்துக்கள் டைப் பண்ணால் மின் செய்கைகள் பயன்படுத்துகிறோம். அதுதான் எலக்ட்ரோ டைப்பிங்னு சொல்கிறோம். கேன் பி டன் ஒன்லி யூஸிங் ஏ டிசி. இந்த மாதிரி நிகழ்வுக்கு, இந்த மாதிரி ப்ராசஸ்க்கெலாம் நம்ம என்ன பயன்படுத்துகிறோம்? டிசி கரண்ட்டை பயன்படுத்துகிறோம். அதாவது இந்த மாதிரி நிகழ்வுக்கு, இந்த மாதிரி ப்ராசஸ்க்கு நம்ம என்ன கரண்ட்டை பயன்படுத்துகிறோம்? டைரக்ட் கரண்ட்டை பயன்படுத்துகிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு, த எலக்ட்ரிசிட்டி கேன் பி ஸ்டோர்டு ஒன்லி இன் த ஃபார்ம் ஆஃப் டிசி. த எலக்ட்ரிசிட்டி கேன் பி ஸ்டோர்டு ஒன்லி இன் த ஃபார்ம் ஆஃப் டிசி. எப்பவுமே எந்த ஒரு பேட்டரியாக இருந்தாலும் கரண்ட் என்ன பண்ணுவோம்? அதில் ஸ்டோர் பண்ணி வைப்போம். மேக்ஸிமம் எங்கெங்கெல்லாம் கரண்ட்டை நம்ம ஸ்டோர் பண்ணி வைக்கிறோமோ அந்த ஸ்டோர் பண்ணக்கூடிய எல்லா எலக்ட்ரிசிட்டியுமே என்ன டைப் தான்? டிசி அப்படின்னு நம்ம சொல்லலாம். மேக்ஸிமம் கரண்ட்டை வந்து நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுருந்தாவே அது எதில் வந்துடும்? டிசியில் வந்துடும். கரண்ட்டை ஸ்டோர் பண்ணி வச்சுருந்தாவே அது எதில் வந்துடும்? டிசியில் வந்துடும் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு, டூ யூ நோவில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா, இன் இந்தியா த வோல்டேஜ் அண்டு ஃப்ரீக்வன்சி ஆஃப் ஏசி. இன் இந்தியா the voltage and frequency of AC used for domestic purposes is 220 volt. Domestic purposes is 220 volt and 50 Hz respectively, where is a unit the state of America it is 110 volt and 60 Hz respectively. இங்கே என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தா, நம்ம இந்தியாவில் ஒரு வீட்டுக்கு பயன்படுத்தக்கூடிய மின்னழுத்த வேறுபாட்டோட அளவு அப்போ நம்ம சொன்னோம்னா 220 வோல்ட், அதாவது 220 வோல்ட் தான் பயன்படுத்துகிறோம். நம்ம வீட்டில் பயன்படுத்தக்கூடிய, அதாவது இந்தியாவில் வீட்டுக்காக பயன்படுத்தக்கூடிய மின்னோட்டத்தின் அளவு அப்படின்னு பார்த்தோம்னா எவ்வளவு? 220 வோல்ட்டு. அதை ஹெட்ஸில் சொன்னோம்னா எவ்வளோ சொல்லுவோம் அப்படின்னு பார்த்தோம்னா 50 ஹெட்ஸ். அதாவது 50 ஹெட்ஸில் சொல்லுவோம். இதை தான் நம்ம பயன்படுத்திகிட்டு இருக்கோம். அதே மாதிரி அமெரிக்கா, அதாவது இந்தியா மாதிரி இருக்கக்கூடிய ஒரு அமெரிக்காவில் எவ்வளோ கரண்ட் பயன்படுத்துகிறாங்க அப்படின்னு பார்த்தோன்னா 110 வோல்ட்டு. 110 வோல்ட் கம்மி. ஹெட்ஸில் பார்க்கும்போது இது எவ்வளோ வருது? 60 ஹெட்ஸ் வருது. இது மேக்ஸிமம் 1 மார்க் கொஸ்டின்ஸில் அடிக்கடி கேட்பாங்க. இதை நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். நெக்ஸ்ட் நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா, த டேஞ்சரஸ் ஆஃப் எலக்ட்ரிசிட்டி அண்டு ப்ரிஸ்கிரிப்ஷன்ஸ் ஆர் டு பி டேக்கன். த டேஞ்சரஸ் ஆஃப் எலக்ட்ரிசிட்டி அண்டு ப்ரிஸ்கிரிப்ஷன்ஸ் டு பி டேக்கன். அதாவது என்ன சொல்கிறாங்க அப்படின்னாவே, எலக்ட்ரிசிட்டி அப்படின்னாவே நமக்கு என்னது? டேஞ்சரஸை ஏற்படுத்தும். அதாவது நமக்கு நிறைய நன்மைகள் தந்தாலும், அதாவது பெனிஃபிட்டாக இருந்தாலும் அதை ஹேண்டில் பண்ணுறது என்ன பண்ணும்? கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணும். அப்படி ஹேண்டில் பண்ண முடியல அப்படின்னு நமக்கு என்னவும் டேஞ்சரஸ், அதாவது பெரிய பெரிய பாதிப்புகளை ஏற்படுத்தும். அந்த எலக்ட்ரிசிட்டிங்கிறது ரொம்ப கேர்ஃபுல்லாக நம்ம யூஸ் பண்ணணும். அதை நம்ம கேர்ஃபுல்லாக யூஸ் பண்ணாத பட்சத்தில் நமக்கு என்னவும் அதிகமான பாதிப்பை ஏற்படுத்தக்கூடியது. அதை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் ஒன், த ஃபாலோயிங் ஆர் த பாசிபிள் டேஞ்சரஸ் ஆஃப் த எலக்ட்ரிக் கரண்ட் இஸ் கவுண்டட். அதாவது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இங்கே ஒரு சில டேஞ்சரஸ், அதாவது ஒரு சில பாதிப்பிலிருந்து நம்ம தப்பிக்கலாம். அதாவது இந்த மின்சாரத்தால் ஏற்படக்கூடிய ஒரு சில பாதிப்பிலிருந்து நம்மளை என்ன பண்ணலாம்? பாதுகாத்து கொள்ளலாம். அதுக்கான வழிமுறைகள் தான் சொல்லியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஒன் நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தோன்னா, த டேமேஜ்டு இன்சுலேஷன் அப்படின்னா, அந்த இன்சுலேஷனுங்கிறது பிளாஸ்டிக்காக இருக்கலாம், வுட்டாக இருக்கலாம். அதாவது கரண்ட்டு ஃப்ளோ ஆகாத திங்ஸ் எல்லாமே என்னது? இன்சுலேஷன். அதாவது கரண்ட்டு வந்து ஃப்ளோ ஆகாத எல்லா திங்ஸுமே என்னது? இன்சுலேஷன். அந்த இன்சுலேஷன் என்னாவது? டேமேஜ் ஆகுது. அதை சொல்கிறாங்க டேமேஜ்டு இன்சுலேஷன். டூ நாட் டச் த பார் ஒயர். அதாவது அந்த ஒயர் என்ன பண்ணக்கூடாது? டேமேஜாக இருக்கிற ஒயர் நம்ம டச் பண்ணக்கூடாது. யூஸ் சேஃப்டி த க்ளவுஸ் அண்டு ஸ்டாண்ட் ஆன் த இன்சுலேட்டிங் த ஸ்டூல் ஆர் ரப்பர் ஸ்லிப்பர் வெல் ஹேண்ட்லிங் எலக்ட்ரிசிட்டி. அதாவது இந்த மாதிரி மின்னோட்டத்திலேருந்து நம்மளை பாதுகாக்கணும் அப்படின்னு பார்த்தோம்னா, நம்ம வீட்டில் யூஸ் பண்ணக்கூடிய எலக்ட்ரிசிட்டி இது மாதிரி நம்ம ஏதாச்சும் ஒர்க் பண்ணோம்னா அப்போ நம்ம ரப்பர் ஸ்லிப் தான் யூஸ் பண்ணணும், ரப்பர் ஷெப்பல் தான் யூஸ் பண்ணணும். இதை யூஸ் பண்ணுறப்ப கரண்ட் அதில் அது பாஸ் ஆகாது. எர்த்துங்கிறது, அதாவது பூமி, நம்ம இருக்கக்கூடிய எர்த்தை வந்து மைனஸு, கரண்ட் வந்து என்ன ப்ளஸ்ஸு. அப்போ நம்ம பாடியில் வந்து பாஸ் ஆகிறதுக்கு ஈஸியான ஒரு வழிவகை வகுக்கும். அதனால் நம்ம என்ன பண்ணுறோம்? நம்ம காலில் என்ன யூஸ் பண்ணிக்கணும்? அந்த பிளாஸ்டிக் ரப்பர் ஷூ மாதிரி இது மாதிரி நம்ம யூஸ் பண்ணிக்கணும், க்ளவுஸ் யூஸ் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதெல்லாம் யூஸ் பண்ணுறனால அந்த எலக்ட்ரிசிட்டி, அந்த எலக்ட்ரிக் பவர்லேருந்து நம்மளை என்ன பண்ணிக்கலாம்? சேஃபாக வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த வைல் ஹேண்ட்லிங் தி எலக்ட்ரிசிட்டி.
The overload of the power sockets do not connect to many electrical device to single electrical socket. என்ன சொல்கிறாங்க அப்படின்னா மேக்ஸிமம் ஒரே ஒயரில் இங்கே என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தோன்னா ஒரு வீட்டில் யூஸ் பண்ணக்கூடிய ஒரு ஒயர் இருக்குது அப்படின்னா கரண்ட் ஒயர் இருக்குது அப்படின்னு பார்த்தா அந்த ஒரே ஒயரில் மோர் தென் இன்ஸ்ட்ருமெண்ட் வந்து என்ன பண்ண அதை ஃபிட் பண்ணக்கூடாது. ஃபிட் பண்ணோம்னா என்ன ஆகும், நமக்கு பாதிப்பு ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு என்ன சொல்லியிருக்கேன்னா த இம்ப்ராஃபிட்டி த யூஸ் ஆஃப் த எலக்ட்ரிக்கல் அப்ளையன்சஸ் இந்த எலக்ட்ரிக்கல் அப்ளையன்சஸில் எங்கெங்கெல்லாம் யூஸ் ஆகுது, எங்கெங்கெல்லாம் நம்ம ஹியூமன் லைஃப்பில் பயன்படுத்துகிறோம் அப்படிங்கிறத பற்றி தெரிஞ்சுக்கிறோம். ஃபர்ஸ்ட் ஒன், ஆல்வேஸ் யூஸ் த எலக்ட்ரிக்கல் அப்ளையன்சஸ் அக்கார்டிங் டு த பவர் ஆஃப் ரேட்டிங் ஆஃப் த டிவைஸ் லைக் ஏசி, பாயிண்ட் டிசி, ஏசி பாயிண்ட், டிவி பாயிண்ட், மைக்ரோவேவ், ஓவன் பாயிண்ட் எக்ஸட்ரா. இதெல்லாம் நமக்கு எக்ஸாம்பிள்ஸ் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தா அந்த எலக்ட்ரிக்கல் அப்ளையன்சஸை எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. நம்ம வீட்டில் யூஸ் பண்ணுறது இதை நம்ம பார்த்துட்ருக்கோம். நமக்கு எக்ஸாம்பிள்ஸ் மைக்ரோ ஓவன் இதெல்லாம் கொடுத்துருக்காங்க, ஏசி பாயிண்ட்டு, டிவி பாயிண்ட்டு, மைக்ரோவேவ், ஓவன் பாயிண்ட், இதெல்லாம் எக்ஸட்ரா. இதெல்லாம் எது கொடுத்துருக்காங்க, எலக்ட்ரிக்கல் அப்ளையன்சஸ் நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்கு கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் த என்வரான்மெண்ட் வித் த மோஷூர் அண்டு த டெம்ப்னஸ். அதாவது என்னதுன்னா என்வரான்மெண்ட் வித் மோஷூர் அண்டு த டெம்ப்னஸ். த கீப் த பிளேஸ் வேர் there is electricity out the moisture and the wetness it is led to the leakage of the electric current. அதாவது என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா the keep the place where there is a இந்த என்விரான்மெண்ட்லேருந்து நம்மளை எப்படி பாதுகாப்பாக வச்சுருக்கிறது, இந்த எலக்ட்ரிக் பவர் வந்து நம்மளை எப்படி சேஃபாக வச்சுருக்கிறத பற்றி சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு பியாண்ட் த ரீச் ஆஃப் த சில்ட்ரன் அதாவது குழந்தைங்களுக்கு முன்னாடி, அதாவது குழந்தைங்களுக்கு எப்படி அந்த எலக்ட்ரிசிட்டி பவர் எப்படி யூஸ் பண்ணணும், அதோட டேஞ்சரஸ் பற்றி நம்ம தெளிவாக சொல்லியிருக்கணும். அதை பற்றி சொல்கிறாங்க. த எலக்ட்ரிக்கல் சாக்கெட்ஸ் ஆர் டு பி கெப்ட் அவே ஃப்ரம் த ரீச் ஆஃப் த லிட்டில் சில்ட்ரன். அதாவது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா குழந்தைகள் இருக்கிற வீட்டில் நம்ம எப்பவுமே எலக்ட்ரிக் திங்ஸ் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னாவே அதோட கைகளுக்கு எட்டாத வகையில் நம்ம என்ன பண்ணணும், ரொம்ப தூரத்தில் ரொம்ப தள்ளி வச்சுருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அது தெரியாமல் தொற்றுச்சலால் அதுக்கு என்ன பாதிப்பு ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்கிறாங்க. த லிட்டில் சில்ட்ரன் ஹூ டூ நாட் நவ் த டேஞ்சரஸ் ஆஃப் த எலக்ட்ரிசிட்டி. அப்போ இந்த மாதிரி விளைவை ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தோன்னா இந்த இடத்துல டூ யூ நோ கொடுத்துருக்காங்க. த ரெசிஸ்டன்ஸ் ஆஃப் த ஹியூமன் பாடி இஸ் த என்ன கொடுத்துருக்காங்கன்னு வச்சுக்கோ 1 lakh ஓம். நம்ம ஹியூமன் பாடி வந்து ரொம்ப ட்ரையாக இருக்கிறப்ப, அதாவது நம்ம ஹியூமன் பாடி வந்து ரொம்ப ட்ரையாக இருக்கிறப்ப பாடியில் மட்டும் எவ்வளோ இது ஒர்க் ஆகுது, அதாவது எவ்வளோ கரண்ட் வந்து பாஸ் ஆகுது அப்படின்னு பார்த்தோம்னா அதாவது 1 lakh ஓம் பாஸ் ஆகுது. பிகாஸ் ஆஃப் த ப்ரெசன்ஸ் ஆஃப் த வாட்டர் இன் அவர் பாடி த ரெசிஸ்டன்ஸ் இஸ் ரெடியூஸ்டு. அப்போ இந்த வாட்டர்னால என்னது ரெசிஸ்டன்ஸ் வந்து ரெடியூஸ் ஆகுது. டு ஃபியூ த 100 ஓம். திஸ் இஸ் எ நார்மல் ஹியூமன் பாடி is a good conductor of electricity. Hence the presence of the record while doing. அதாவது என்ன சொல்கிறாங்கன்னா நம்ம மேக்ஸிமம் நம்ம சொல்கிறப்ப பார்த்தோம்னா அதாவது நம்ம பாடி வந்து ரொம்ப ட்ரையாக இருக்கிறப்ப அதில் ஏற்படக்கூடிய ஆற்றல் தான் என்னது, அந்த ரெசிஸ்டன்ஸ் வந்து என்னது அதிகம் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஹென்ஸ் ப்ரெசன்ஸ் ஆஃப் த ரெக்கார்ட் வைல் த டூயிங். அப்போ நம்ம ஹியூமன் பாடி வந்து ரொம்ப ட்ரையாக இருக்கும்போது அதிகமான மின்னோட்டத்தை தரக்கூடிய அளவுக்கு அதுக்கு என்ன இருக்குது, கெப்பாசிட்டி இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு நம்ம எதை தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னு பார்த்தா க்ளோசரி. நெக்ஸ்ட் என்னது க்ளோசரி. இந்த எலக்ட்ரிக் சார்ஜ், அதாவது எலக்ட்ரான்ஸ் எல்லாம் நம்ம என்ன சொல்லுவோம், எலக்ட்ரிக் சார்ஜ் அப்படின்னு சொல்லுவோம். எலக்ட்ரிக் ஃபீல்டு, அந்த எலக்ட்ரான்ஸை சுற்றி, அதாவது அந்த எலக்ட்ரான்ஸை சுற்றி இருக்கக்கூடிய சரௌண்டிங் பிளேஸில் எப்படி இருக்கும், செடிகள் இருந்தால் அதை என்ன சொல்லுவோம், எலக்ட்ரிக் ஃபீல்டு அப்படின்னு சொல்லுவோம். எலக்ட்ரிக் லைன்ஸ் ஆஃப் ஃபோர்ஸு என்ன சொல்லியிருக்காங்கன்னா த எலக்ட்ரிக் ஃபீல்டு த ரீஜன் அரவுண்ட் எ செயின் எலக்ட்ரிக் ஃபோர்ஸு. இந்த ஃபோர்ஸு இங்கே நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க பார்த்தோம்னா த எலக்ட்ரிக்கல் ஃபீல்டு இட் இஸ் த ஃபண்டமெண்டல், அதாவது என்ன சொன்னால் எலக்ட்ரிக் சார்ஜ் அப்படின்னா ஃபண்டமெண்டல், அதாவது எலக்ட்ரிக் சார்ஜ் அப்படின்னா நம்ம ஆல்ரெடி ப்ரீவியஸ் கிளாஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணியிருக்கோம். எலக்ட்ரான்ஸ் தான் நம்ம என்ன சொல்லுவோம், எலக்ட்ரிக் சார்ஜ் அப்படின்னு சொல்லுவோம். அந்த எலக்ட்ரான்ஸ் பற்றி கொடுத்துருக்காங்க. எலக்ட்ரிக் ஃபீல்டு அப்படின்னா எலக்ட்ரான்ஸ் எல்லாம் இருக்கும், அந்த எலக்ட்ரான்ஸோட சரௌண்டிங் பிளேஸில் அதோட பவர் இது வரைக்கும் இருக்குது, அதை நம்ம என்ன சொல்லுவோம், எலக்ட்ரிக் ஃபீல்டுன்னு சொல்லுவோம். எலக்ட்ரிக் லைன்ஸ் ஆஃப் ஃபோர்ஸ் அப்படின்னா அந்த ஃபோர்ஸ் எப்பயுமே இப்படி தான் இருக்கும், அதாவது மேக்ஸிமம் ஒரு எலக்ட்ரான்ஸ் எடுத்துக்கிறோம், கண்டிப்பாக அதுக்கு என்ன இருக்கும், ஒரு ஃபோர்ஸ் இருக்கும். அந்த ஃபோர்ஸ் எப்படி இருக்கும், லைன் டைப்பில் இருக்கும். அப்போ அதை நம்ம என்ன சொல்கிறோம், எலக்ட்ரிக் லைன்ஸ் ஆஃப் ஃபோர்ஸ் அப்படின்னு சொல்லிடுவோம். எலக்ட்ரிக் பொட்டன்ஷியல் இது மின்னழுத்தம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். எப்பவுமே எலக்ட்ரான்ஸ்குள்ளே என்ன இருக்கும், ஒரு ப்ரெஷர் இருக்கும். அப்போ அதை நம்ம என்ன சொல்லுவோம், எலக்ட்ரிக் பொட்டன்ஷியல் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இங்கே என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா மெஷர் ஆஃப் த ஒர்க் டன் ஆன் யூனிட் பாசிட்டிவ் சார்ஜ்
டு பாயிண்ட் த அகேன்ஸ்ட் ஆல் த எலக்ட்ரிக்கல் ஃபோர்ஸஸ் அப்படின்னு சொல்லிட்டாங்க. எலக்ட்ரிக் கரண்ட் மின்னோட்டம்னு சொல்லுவோம். அது குறி என்னது ஐ பயன்படுத்துவோம். அப்போ எலக்ட்ரானிக்ஸ் எல்லாம் ஒரு யூனிஃபார்மாக போனால் அது என்னது எலக்ட்ரிக் கரண்ட் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இங்கே அதான் சொல்கிறாங்க. த எலக்ட்ரிக் கரண்ட் இஸ் த ரேட் ஆஃப் விச் சார்ஜ் ஃப்ளோ இன் த சர்க்யூட். ஒரு சர்க்யூட்டில் பாஸ் ஆகிறது அது கரண்ட் அப்படின்ட்டாங்க. நெக்ஸ்ட்டு நமக்கு என்ன கொடுத்தோன்னா அம்மீட்டர், அதாவது கரண்ட்டை மெஷர் பண்ணுறதுக்கு ஒரு யூஸ் பண்ணுற ஒரு மீட்டர் தான் இது அம்மீட்டர். கரண்ட்டை மெஷர் பண்ணுற ஒரு மீட்டர் தான் அம்மீட்டர் அப்படின்னு சொல்லிட்டாங்க. நெக்ஸ்ட்டு நமக்கு என்ன கொடுத்து இஎம்எஃப் எலக்ட்ரோமோட்டிவ் ஃபோர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இங்கே எதை கொடுத்துருக்காங்க, what done by the electrical energy source in the around the complete circuit. அந்த ஃபுல்லாக சர்க்யூட்டில் பாஸ் ஆகிறதா இஎம்எஃப் அப்படின்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட்டு நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா வோல்டேஜ், அதாவது கரண்டோட ப்ரெஷரை மெஷர் பண்ணுறதுக்கு பேர் என்னது வோல்டேஜ். கரண்டோட ப்ரெஷரை மெஷர் பண்ணுறது வோல்டேஜ் மீட்ரு. ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னாவே கரண்டோட ஸ்பீடை தடுக்கிறது என்னது ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னு நம்ம என்ன சொல்லுவோம், ஒரு சில காம்போனன்ட்ஸு. அதுக்கப்புறம் எலக்ட்ரோலைட் அப்படிங்கிறது இந்த இடத்துல என்ன கொடுத்து ஒரு சொல்யூஷன், அதாவது பேட்டரியில் யூஸ் பண்ணக்கூடிய சொல்யூஷன் எலக்ட்ரோலைட் அப்படின்னு சொல்லுவோம். ஆனோடு அப்படிங்கிறது என்ன சொல்லுவோம், லென்ஸு. இங்கே இடத்துல கேத்தோடுங்கிறது என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா ஆனோடு அப்படிங்கிறது ஏ பாசிட்டிவ் டெர்மினல் இன் த எலக்ட்ரோலைட். ஆனோடு அப்படின்னாவே பாசிட்டிவ் சார்ஜ் தான் நம்ம சொல்லுவோம். ஒரு பேட்டரி அப்படின்னு எடுத்துக்கிட்டாவே இந்த இடத்துல என்ன சொல்கிறோம், பாசிட்டிவ் சார்ஜ் தான் எடுத்துக்கிறோம். நெக்ஸ்ட்டு நமக்கு என்ன பண்ணால் கேத்தோடு கொடுத்துருக்காங்க. கேத்தோடு அப்படின்னாவே என்ன சொல்லுவோம், நெகட்டிவ் டெர்மினல் இன் த எலக்ட்ரோலைட். அப்போ 2 இது நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறோம். அதாவது ஆனோடு அப்படின்னாவே பேட்டரியோட பாசிட்டிவ்க்கு பேர் என்னது ஆனோடு, நெகட்டிவ்க்கு பேர் என்னது கேத்தோடு அப்படின்னு சொல்லுவோம். ஆல்டர்னேட்டிவ் கரண்ட் அப்படின்னா கரண்டோட டைரக்ஷன் என்ன ஆகிட்டே இருக்கும், சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். அப்போ லெசனோட மெயின் கான்செப்ட் தான் இங்கே கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா பாயிண்ட்ஸ் டு ரிமெம்பர் இங்கே கொடுத்துருப்பாங்க. அதை பற்றி நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். பாயிண்ட்ஸ் டு ரிமெம்பரில் ஃபஸ்ட்டு என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா பாயிண்ட்ஸ் டு ரிமெம்பர் எலக்ட்ரிக் சார்ஜ் இஸ் ஏ ஃபண்டமெண்டல் ப்ராப்பர்ட்டி ஆஃப் ஆல் மீட்டர். எலக்ட்ரிக் சார்ஜ் அப்படின்னாவே இந்த லெசனோட பேசிக் கான்செப்டே என்ன தான் எலக்ட்ரிக் சார்ஜ் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் லைக் சார்ஜஸ் ரிபல் அண்டு அன்லைக் சார்ஜஸ் அட்ராக்ட். அதாவது என்ன சொல்கிறாங்கன்னா ஒரு சில சார்ஜ் வந்து அட்ராக்ட் பண்ணும், ஒரு சிலது என்ன பண்ணும் விலக்கும், அதாவது ரிப்பல் பண்ணும் அப்படின்ட்டாங்க. எலக்ட்ரிக் ஃபீல்டுக்கு என்ன லெட்டர் இ இஸ் represented by the lines and arrowhead indicating the direction of the electric field. எப்பயுமே எலக்ட்ரிக் ஃபீல்டுக்கு என்ன இருக்குது, ஒரு டைரக்ஷன் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டாங்க. நெக்ஸ்ட்டு எலக்ட்ரிக் கரண்ட் ஃப்ளோ ஃப்ரம் த ஹையர் எலக்ட்ரிக் பொட்டன்ஷியல் டு லோயர் எலக்ட்ரிக் பொட்டன்ஷியல். ஹையிலிருந்து இது போகும் லோ அப்படின்னு சொல்லிட்டாங்க. த மூமெண்ட் ஆஃப் த பாசிட்டிவ் சார்ஜ் இஸ் கால்டு த கன்வென்ஷனல் கரண்ட். அதாவது பாசிட்டிவ் சார்ஜ் என்ன சொல்லுவோம், கன்வென்ஷனல் கரண்ட் சொல்லுவோம். த ஃப்ளோ ஆஃப் த எலக்ட்ரான்ஸ் இஸ் டேர்ம்டு எலக்ட்ரான் கரண்ட். இது வந்து என்ன சொல்லுவோம், எலக்ட்ரான் கரண்ட் அப்படின்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட்டு த ஆப்போசிஷன் ஆஃப் த டூ ஃப்ளோ கரண்ட் இஸ் கால்டு ரெசிஸ்டன்ஸு. அதாவது கரண்ட் பாஸ் ஆகிட்டு இருக்கப்போ அதை தடுக்கிறதுக்கு பேர் தான் அது ஆப்போசிட் பேர் ரெசிஸ்டன்ஸ் சொல்லுவோம். நெக்ஸ்ட்டு த எஸ்ஐ யூனிட் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ்க்கு என்னது ஓம், அந்த கேப் மாதிரி யூஸ் பண்ணுறது. நெக்ஸ்ட்டு த த காம்போனன்ட்ஸ் ஆஃப் த எனி சர்க்யூட்ஸ் ஆர் த செல் கனெக்டிங் ஒயர் சுவிட்சு அண்டு ரெசிஸ்டர். இது எல்லாமே என்னது ஒரு சர்க்யூட் யூஸ் பண்ணக்கூடிய காம்போனன்ட்ஸ் அப்படிங்கிறது நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். நெக்ஸ்ட்டு in a parallel circuits there is a more than one path of for the electric charge to flow. அதாவது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா பேரலல் சர்க்யூட்டில் எப்போயுமே எப்படி இருக்கும், பேரலாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. த மெயின் எஃபெக்ட்ஸ் வென் த கரண்ட் ஃப்ளோ இன் ஏ சர்க்யூட் த ஹீட்டிங் கெமிக்கல் அண்ட் மேக்னட்டிக் எஃபெக்ட். ஒரு பொருள் எடுத்துக்கிட்டாவே அதில் ஹீட் பண்ணுறப்ப ஒரு 3 எஃபெக்ட் நடக்கும். அதை ஆல்ரெடி நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறோம், அதை இங்கே சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு தேர் ஆர் 2 டிஸ்டன்ஸ் டைப் ஆஃப் த எலக்ட்ரிக் கரண்ட். கரண்ட்லேயே எத்தனை 2 இருக்குது, ஏசி இருக்குது, டிசி இருக்குது. இதை நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறோம். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், நம்ம டுடே கிளாஸில் என்னென்ன டாபிக்ஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டோம் அப்படின்னு பார்த்தோம்னா இந்த இடத்துல ஃபஸ்ட்டு வந்து அதாவது அட்வான்டேஜஸ், அதாவது இந்த இடத்துல எதோட அட்வான்டேஜஸ், டிசியோட அட்வான்டேஜஸ், அதாவது டிசியோட அட்வான்டேஜஸ் பற்றி நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். அதுக்கப்புறம் மோட்டோ நோவை பற்றி தெரிஞ்சுக்கிட்டோம். அப்புறம் கரண்ட்லேருந்து நம்மளை எப்படி சேஃபாக வச்சுக்கிறது அதை பற்றி தெரிஞ்சுக்கிட்டோம். நெக்ஸ்ட் நம்ம எதை பற்றி தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னு பார்த்தோம்னா அந்த டேமேஜ் இன்சுலேஷன் என்ன ஒரு பாதுகாப்பு கருவி அப்படிங்கிறத நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டோம். அதுக்கப்புறம் வேறு என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா நெக்ஸ்ட் டாபிக் வந்து பார்த்தா டியூனோ அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டோம். க்ளோசரி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டோம். அதுக்கப்புறம் புக் பேக்கோட அந்த கொஸ்டின்ஸும் பாயிண்ட்ஸ் ரிமெம்பர் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டோம். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், நம்ம நெக்ஸ்ட் கிளாஸில் நெக்ஸ்ட் டாபிக் பற்றி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். தேங்க்யூ டு ஆல்.